லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். கபில சந்திரசேன தற்கொலையா கொலையா என்பது குறித்து விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இது சம்பந்தமாக இறுதியாக பதிவிட்ட காணொளிக்கு கீழே உங்களுடைய ஆர்வம், இந்த மரண விசாரணை குறித்த உங்களுடைய ஆர்வம் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதன் காரணமாகத்தான் இந்த மரண விசாரணை குறித்து மேலும் ஆவலாக இருக்கின்ற, அடுத்தடுத்த விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்ற, ஆர்வமாக இருக்கின்ற உங்களுக்கு இன்றைய தினமும் பல புதிய விடயங்களை சேகரித்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். அதாவது கபில சந்திரசேனவின் மரண வழக்கு இன்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நீதவான் பசன் அமரசேன முன்னிலையிலே இந்த விசாரணை இன்று செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 4 சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் சாட்சி வழங்குவதற்காக. ஆனால் அதில் 2 பேர் மாத்திரமே இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி பல விடயங்களை சாட்சியாக குறிப்பிட்டிருந்தார்கள். இலக்கம் 14, 18, 20, 19 ஆகிய எண்களில் பெயரிடப்பட்டுள்ள நபர்களே இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் 14, 18 ஆகிய 2 சாட்சியாளர்கள் தான் இன்றைய தினம் அன்றில் முன்னிலையாகி பல தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இலக்கங்கள் அடிப்படையில் சாட்சியாளர்கள் யார் என்று பார்க்கலாம். பெயர்கள் ரீதியாக இலக்கம் 14 சாட்சியாளராக இந்திகா மனோஜ் ரத்நாயக்க, இவர் தான் கபில சந்திரசேனவுக்கு சரீரப்பிணை வழங்கி இருக்கின்றார். 100 லட்சம் ரூபாய் கையொப்பமிட்டு 100 லட்சம் ரூபாய்க்கு சரீரப்பிணை வழங்கியவர் தான் இந்திகா மனோஜ் ரத்நாயக்க. அதே போல சிசிடிவி பொருத்திய நிறுவனத்தின் ஊழியர் ஏமந்த சமன்குமார், அவர் இலக்கம் 18 சாட்சியாளர். அதே போல 19ஆம் இலக்க சாட்சியாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரச குலரத்ன, 20ஆம் சாட்சியாளராக சட்டத்தரணி உதார முகாந்திரம், அதாவது இவருடைய அசிஸ்டன்டாக இருப்பவர் ஆகியோருக்கு சாட்சி வழங்க அழைக்கப்பட்டிருந்தார்கள். லாஸ்ட் சிவில் சாட்சியாளர்கள் இவர்கள் தான். இந்த வழக்கு விசாரணையிலே இறுதியான சிவில் சாட்சியாளர்கள் தான் இவர்கள். இனி வரும் நாட்களில் போலீஸ் அதிகாரிகள், அதாவது விசாரணை அதிகாரிகள் சாட்சி வழங்குவது இடம்பெறும். சிவில் சாட்சியாளர்களாக இவர்கள் தான் இன்று இறுதியாக இருந்தவர்கள். அதிலும் 2 பேர் இன்று வருகை தரவில்லை. அதுதான் ஜனாதிபதி சட்டத்தரணியும் சட்டத்தரணி உதார முகாந்திரமும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரச குலரத்னமும் இன்றைய தினம் வருகை தரவில்லை. ஏன் என்பது குறித்து நான் நிகழ்ச்சியில் சொல்லிக்கொண்டு போகும்போது நான் அதையும் குறிப்பிடுவேன். அவை ரொம்ப அவதானமாக கேளுங்கள். பல திடுக்கிடும் தகவல்கள் இன்றும் இருக்கின்றது. கபிலவின் ஐபோன் 16 Pro Max என்ன ஆனது என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம். ஆம், அதை இறுதியாக நாங்கள் பார்த்தோம். சிஐடிக்கு சிசிடி அதிகாரிகள் சிஐடிக்கு கொடுப்பதாக. காரணம், அவர்களின் உதவியுடன் இந்த ஐபோன் 16 Pro Max தொலைபேசியை அன்லாக் செய்வதற்கான பணிகளை, வேலைகளை செய்ய இவர்கள் தயாராவதாக சொல்லப்பட்டது. இவர்களுடைய உதவியை நாடுவதாக சொல்லப்பட்டது. இருப்பினும் சிஐடி அதிகாரிகளுக்கும் இன்று அந்த ஐபோன் 16 Pro Max மொபைலை அன்லாக் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை தான் உருவாகி இருக்கின்றது. இதன் காரணமாக அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்றால், ஸ்ரீலங்காவில் எங்குமே அந்த தொலைபேசியை அன்லாக் செய்ய முடியாது என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஐபோன் நிறுவனத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் தான். இது சரியாக இந்த நிறுவனத்தார் அறிந்து கொண்டால், பாருங்கள், எங்களுடைய தொலைபேசி செய்தால் செய்தது தான், எக்காரணம் கொண்டும் யாராலும் திறக்க முடியாது என்பதனை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகின்றது. அதையும் நாங்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு, ஆகவே சிஐடியில் தற்போது இருக்கின்ற இந்த தொலைபேசியை எடுத்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு குறித்த போனை அனுப்பி அன்லாக் செய்ய உள்ளதாகத்தான் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இதற்கு அமெரிக்காவின் FBI-யின் உதவியையும் நாட இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆகவே FBI உடன் இணைந்து தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. முதலாவது மின்னஞ்சல் மூலமாக இமெயில் ஒன்றை சிசிடி அதிகாரிகள் FBI-க்கு அனுப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய ரிப்ளை பதில் கிடைத்ததும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். ஆகவே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். கபில சந்திரசேனவை பயன்படுத்திய ஐபோன் 16 Pro Max
தொலைபேசியை இலங்கையில் யாருக்குமே அன்லாக் செய்ய முடியாது என்ற காரணத்தால் அமெரிக்காவின் FBI நிறுவனத்துக்கு அனுப்புவதற்கு அதற்கான வேலைப்பாடுகளை இப்பொழுது இங்கிருக்கின்ற விசாரணை திணைக்களங்கள் செய்து வருகின்றது. ஆகவே FBIக்கு சென்று அவர்கள் இந்த கபில சந்திரசேனவின் தொலைபேசியை அன்லாக் செய்து அதில் இருக்கின்ற தரவுகளை எல்லாம் எடுத்து இலங்கை விசாரணை அதிகாரிகளுக்கு அனுப்பியவுடன் அதை வைத்து அடுத்த கட்ட விசாரணைகளை இலங்கை விசாரணை அதிகாரிகள் முன்னெடுப்பார்கள். ஆகவே அந்த தொலைபேசியில் இருக்கின்ற தகவல்கள் எல்லாம் கிடைத்ததும் இன்னும் பல உதாகரமான விடயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அட்வான்ஸாக இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லி வைத்து விடுகின்றோம். காரணம், மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை சொன்ன கபில சந்திரசேன இன்று உயிருடன் இல்லை. மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் கொடுத்தாக வாக்குமூலம் வழங்கிய கபில சந்திரசேன இந்த வழக்குகள் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதே இடைநடுவே மர்மான முறையில் உயிரிழக்கின்றார். எப்படி, என்ன ஆனது? ரைட், ஒரு கட்டத்திலே இவருக்கு சிறைக்கு செல்ல விருப்பமில்லை, மன உளைச்சல் உள்ளாக இருக்கலாம், தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லலாம். இங்கும் இன்னும் உறுதியாகவில்லை. மறுபக்கத்தில் மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை இவரை குறிப்பிட்டு விட்டார். இவர் உயிரோடு இருந்தால் மஹிந்த ராஜபக்சவுக்கு இனிவரும் நாட்களில் பிரச்சனை ஏற்படலாம் என்ற விதத்தில் யாரோ ஒரு ஆள் கொல்லவும் பட்டிருக்கலாம். சந்தேகம்தான், இன்னும் எங்குமே உறுதிப்படுத்தவில்லை. ஆகவே இது கொலையா தற்கொலையா என்பதைத்தான் விசாரணை அதிகாரிகளும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, இதை ஆழமாக தீவிரமாக விசாரித்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றும் இந்த விசாரணை வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பதை இன்றும் நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல கபிலவின் கழுத்திலும் அங்கிருந்த கதவிலும் இருந்த ஜிம் பெல்ட்டின் பகுதிகள், அந்த துண்டுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிளட் சாம்பிள், கபிலவினுடைய இரத்த மாதிரி என்று நம்பப்படுகின்ற பிளட் சாம்பிள் மற்றும் சிசிடிவிக்கு தேவையான டிவிஆர்களையும் அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில் அத்தான் ஏற்கனவே சிசிடிவி கேமராக்கள் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்களே, அதற்கு என்ன காரணம், ஏன் என்ன பிரச்சனை என்பதையும் தெரிந்து கொள்ள இது சேகரிக்கப்பட்ட எல்லா தடய பொருட்களும் அரச பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்ப இன்றும் உத்தரவு பெறப்பட்டு நீதவான் அவர்களும் உத்தரவு வழங்கியிருக்கின்றார். இதற்கு முன்பதாகவும் உத்தரவு கோரினார்கள், உத்தரவு வழங்கினார். இன்றைய தினமும் இத்தனை தடய பொருட்களையும் அங்கு சேகரிக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் எடுத்து அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்ப உத்தரவு பெற்றுவிட்டார்கள். இவையும் இனி அனுப்பப்பட்டு அவை வேறாக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். ரைட், இதுவரை இந்த வழக்கு விசாரணையில் 16 பேரிடம் சாட்சி பெறப்பட்டுள்ளது. இன்று 17வது சாட்சியாளரிடமும் சாட்சி பெறப்பட்டது. அவர்தான் நான் ஆரம்பத்தில் கூறினேன், இந்திக்க சமன் ரத்நாயக்க. கபில சந்திரசேனவுடன் 10 வருடங்களுக்கு மேலாக நட்பில் இருந்த ஒருவர் தான் இவர். மார்ச் மாதம் அளவில், அதாவது மார்ச் 1ஆம் வாரம் அளவிலே கபில சந்திரசேன இந்திக்க சமன் ரத்நாயக்கவுக்கு தொலைபேசி மூலமாக அல்லது நேரில் சந்தித்து எப்படியோ தொடர்பு கொண்டு ஒரு விடயத்தினை குறிப்பிடுகின்றார். மச்சான், இப்படித்தான் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். நான் உள்ளே சென்றால் என்னை பிணையில் வெளியெடுக்க நீர்தான் முன்வர வேண்டும். இப்போதே கிராம சேவகருடைய கடிதம் எல்லாம் தயார்படுத்திக்கொள் என்பதை இவர் முன்கூட்டியே தெரிவித்திருக்கின்றார். அதற்கேற்றாற் போலேயே இந்திக்க சமன் ரத்நாயக்கவும் GS, அதாவது கிராம சேவகருடைய கடிதங்கள் எல்லாம் தயார்படுத்தி கொண்டு, தேவையான ஆவணங்களை எல்லாம் தயார்படுத்தி கொண்டு ரைட் நண்பன் கபிலவுக்காக தயாராகி இருக்கின்றார். அதுவும் இன்று அவர் வழங்கிய சாட்சிகளில் தான் வெளியே வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் இந்த ஏர்லைன்ஸ் கொடுக்கல், ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம், இந்த ஊழல் மோசடி சம்பந்தமாக கபில மீண்டும் கைதாகி சிறையில் அடைக்கப்படுகின்றார், விளக்கமறையில் வைக்கப்படுகின்றார். பிறகு மே 5ஆம் தேதி பிணையில் வெளியே செல்ல உத்தரவு வழங்கப்படுகின்றது. பிறகு அரவிந்தவை தொடர்பு கொண்டு கொழும்பு பிரதான நீதிமன்றத்திலே 100 லட்சம் சரீர பிணையாளராக இவர் கையொப்பம் வைக்கின்றார். யார்? இந்திக்க சமன் ரத்நாயக்க. அவர் தான் அரவிந்தவை தொடர்பு கொண்டு கபிலவுக்கு சரீர பிணை 100 லட்சம் ரூபாய் சரீர பிணைக்கு கையொப்பம் வைக்கின்றார். ஏற்கனவே தயாராகிவிட்டார் தானே. அப்பொழுது சூடு பிடித்து இவர் கைதாகி 1 மாதம், அதாவது மார்ச் மாதம் 1 வாரத்தில் தான் இவர் சொல்லியிருக்கின்றார், ஒரு சிக்கல் எனக்கு வரப்போகின்றது என்று. அதற்கமையவே இவருக்கும் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றார், சிறையில் அடைக்கப்படுகின்றார். ஏப்ரல் மாதம் போகின்றது. மே மாதம் ஆரம்பமானதும் தான் 5ஆம் தேதி இவரை பிணையில் விடுவிக்க உத்தரவு கொடுக்கப்படுகின்றது. கபிலவுக்கு முதலில் பிணை வழங்குனர்களாக வந்த சாஞ்சி ஆராய்ச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் இருவரும் யாரோ ஒரு தரப்பால் தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவை அது சம்பந்தமாக வாழைத்தோட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் தான் யார் என்பது குறித்து இன்னமும் முழுமையான தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் அவர்கள் பணத்துக்கு
பிணை கொடுப்பவர்கள் என்பதுதான் இப்போதைக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யாராவது பணத்துக்கு பிணை கொடுப்பவர்களாக இருந்தால் இவர்கள் அந்த வேலையை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அந்த கையொப்பத்தை போடுவதற்காக அவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் போலியான ஆவணங்களை சமர்ப்பிப்பதால் நீதிமன்றத்தில் இருக்கிற அதிகாரிகள் விஷயத்தை அறிந்து கொண்டு இவர்கள் போலியானவர்கள், போலியான இருவர் தான் கபிலவுக்கு பிணை வழங்க கையொப்பம் வைக்க வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தவுடன் உடனடியாக அவர்கள் இருவரையும் கைது செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள். அவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். இதன் காரணமாக கபிலவுக்கு இருவர் கையொப்பம் வைக்கப்படாமல் இருந்த காரணத்தினால் அவர் அன்றைய தினம் பிணையில் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மாறாக ஒரே ஒருவர் தான் அவருக்கு கையொப்பம் வைத்திருக்கிறார். யார் என்றால் அவருடைய நண்பர் இந்திக்க சமன் ரத்நாயக்க. 100 லட்சம் சரீரப்பிணை அந்த ஒரு கையொப்பம் தான் இருக்கின்றது. இன்னும் 2 கையொப்பங்கள் தேவை. ஆகவே தான் அதன் பிறகு அரவிந்த டி சில்வா ஏற்பாடு செய்த இருவர் வந்து, அதாவது அன்றைய தினமல்ல அதற்கு அடுத்த நாள் வந்து கையொப்பம் வைக்கிறார்கள். ஆகவே 3 பிணையாளர்களும் கையொப்பம் வைத்தவுடன் தான் கபில சந்திரசேன பிணையில் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகின்றார். அதன் பிறகுதான் மே 6ஆம் தேதி தான் கபில வெளியே வருகின்றார். மே 7ஆம் தேதி மீண்டும் கபிலவை கைது செய்ய நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. காரணம், அந்த முதலில் கைதான இருவர் இருக்கிறார்களே, போலியாக தயார் செய்யப்பட்ட 2 பிணை வழங்குனர்கள், அவர்கள் சம்பந்தமாக ஒரு போலியான பிணையாளர்கள் கையொப்பம் வைக்க முயன்றதால் சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிடுகின்றது. கபிலவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கின்றது. அதையடுத்து போலீஸ் அதிகாரிகள் கபிலவின் வீட்டிற்கு, பான்ஸ் பிளேஸ் வீட்டிற்கு சென்று பார்க்கின்றார்கள். அங்கு கபில இல்லை. மாறாக அன்றைய தினமே அவர் அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அதாவது அன்றைய தினம் கபில கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அன்றைய தினமே மே 7ஆம் தேதி அரவிந்த டி சில்வா தரப்பினர் அனைவரும் தயாராகின்றார்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்னவை சந்திப்பதற்கு. காரணம், அவர் தான் இந்த வழக்கின் இவர்கள் தரப்பிலே முன்னிலையாகி வாதாடி வருகின்ற சட்டத்தரணியாக இருக்கின்றார். ஆகவே அவரை சந்தித்து இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பதை பார்ப்பதற்கு ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காக சந்திக்க செல்கிறார்கள். யார் யார் சென்றார்கள் என்றால் அரவிந்த டி சில்வா, அவருடைய மனைவி அனுஷ்கா டி சில்வா, ஃபர்டி, சாந்த, ஷமில், அதே போல இந்த நண்பர் இந்திக்க மனோஜ் ரத்நாயக்க ஆகியோர் தான் சென்றிருக்கிறார்கள். ஒரே வாகனத்தில், அரவிந்த டி சில்வாவுடைய வாகனத்தில் தான் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்னவை சந்திக்க செல்கின்றார்கள். அப்போது கபில எங்கிருந்து இருக்கிறார் என்றால் அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டில் தான் கபில சந்திரசேன இருந்திருக்கின்றார். இவரையும் அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி குறிப்பிட்டிருக்கின்றார், கபில வர தேவையில்லை, கபிலவை அங்கேயே இருக்க செய்யுங்கள், அதாவது உங்களுடைய வீட்டிலேயே, அரவிந்த டி சில்வாவுடைய வீட்டிலேயே இருக்க வையுங்கள், அவரை வைத்துவிட்டு நீங்கள் வாருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அரவிந்தமும் இந்த பிணை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டவர்களும் சேர்ந்து ஒரே வாகனத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணியை சந்திக்க செல்கின்றார்கள். லாயரை சந்தித்து, அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அவர்களை சந்தித்துவிட்டு இவர்கள் அனைவருமே அரவிந்த டி சில்வாவின் வீட்டிற்கு வந்து இரவு உணவு சாப்பிட்டு விட்டு அன்று எல்லோரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து விட்டு கதைத்து விட்டு முதலில் வீட்டிலிருந்து ஃபர்டி வெளியேறுகிறார். வீட்டிலிருந்து சென்று விட்டார். அவருக்கு பிறகு ஷமில் மற்றும் சாந்த இருவரும் வெளியேறுகிறார்கள், வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். இறுதியாகத்தான் இந்திக்க மனோஜ் ரத்நாயக்க அவர் வெளியேறி இருக்கின்றார். இது இன்று இந்திக்க மனோஜ் ரத்நாயக்க சொன்ன விடயங்களை அடிப்படையாக வைத்தான் இந்த விஷயங்கள் வெளியிடப்பட்டது. மறுநாள், அதாவது மே மாதம் 8ஆம் தேதி அனைவரும் வீட்டிலிருந்து சென்று விட்டார்கள் தானே. கபிலவும் அரவிந்தவும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இறுதியாக ஒருவர் இருந்ததாக குறிப்பிட்டார்கள். நான் நினைக்கிறேன் அது இந்திக்காகத்தான் இருந்திருக்க வேண்டும். காரணம், அவர் குறிப்பிட்டார், நான் தான் இறுதியாக சென்றேன், எனக்கு பிறகு யாரும் இல்லை என்பதை போலத்தான் இந்திக்கவினுடைய கருத்து இருக்கின்றது. அவை இந்திக்க இறுதியாக சென்றால் அதற்கு பிறகு யாரும் அந்த வீட்டில் இருக்கவில்லை. மறுநாள் மே மாதம் 8ஆம் தேதி நியூஸ் அலர்ட் மூலமாக இந்திக்க ரத்நாயக்க தெரிந்து கொள்கின்றார், கபில சந்திரசேன இறந்த விடயத்தை அறிந்து கொள்கின்றார். அதனை அடுத்து உடனடியாக இந்திக்க என்ன செய்கின்றார், அரவிந்த டி சில்வாவுக்கு கால் எடுத்து என்ன ஆனது என கேட்டதும் அரவிந்த டி சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார், இப்போது எதுவுமே பேச முடியாது, போலீஸ் அதிகாரிகள் வீட்டில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இருக்கலாம், ஒரு பதற்றம் தானே.
இப்பொழுது அவருடைய வீட்டில் ஒரு மர்ம மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. போலீஸ் அதிகாரிகள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தொலைபேசி எடுத்து இந்த விடயங்களை விவரித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே அதன் காரணமாக அவர் அந்த இடத்தில் அதை சொல்லியிருக்கலாம். இப்போது எதுவும் பேச முடியாது, போலீசார் இருப்பதாகத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சாட்சியாளர் இந்திக்கவை அடுத்ததாக சாட்சி வழங்கியவர் தான் சிசிடிவி நிறுவனத்தின் ஊழியர் ஏமந்த சமன்குமார். இவர் குறிப்பிடுகையில், முதலில் 2021 ஆண்டில் அரவிந்தவின் வீட்டிலிருந்து 4 கேமராக்களை மாற்றுவதற்காக சென்றிருக்கின்றார். பழைய கேமராக்களை எடுத்துவிட்டு புதிய 5 கேமராக்களை பொருத்தியிருக்கின்றார். அதன் பின் 2024 ஆண்டு மீண்டும் சிசிடிவி டிவிஆரில் இருந்த கோளாறை சரி செய்ய சென்றிருக்கின்றார். ஹார்ட் டிஸ்க் பிரச்சனையாக இருந்திருக்கின்றது. ஹார்ட் டிஸ்கை மாற்றி கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது எல்லாமே ரெக்கார்ட் ஆகின்றதா என்பதையும் உறுதி செய்துவிட்டு தான் அவர் அங்கிருந்து சென்றிருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், டிவிஆரில் ஒரு எலாம் சத்தம் ஒன்று கேட்டதன் காரணமாக அரவிந்த் டி சில்வா அவர்களை வரவழைத்திருக்கின்றார். அதை அடுத்தான் இவர் வந்து சரிபார்த்த பின்னர் ஹார்ட் டிஸ்கை மாற்றி பிரசன்ன என்ற பணியாளரிடம் எல்லாம் காண்பித்துவிட்டு உறுதிப்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார். அவை நீதவான் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதன் பிறகு நீங்கள் அந்த வீட்டிற்கு சென்றீர்களா என்பதை கேட்டவுடன் அவர் குறிப்பிடுகிறார், ஆம் நீதவான் அவர்களே, மீண்டும் 2024 நான் அந்த மானிட்டரில் இருந்த பிரச்சனையை சரி செய்ய சென்றேன். அப்பொழுது சிசிடிவி எல்லாம் ரெக்கார்ட் ஆகின்றதா என்பதையும் நான் பார்த்தேன். ஆம், ரெக்கார்ட் ஆனது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது 2024 இவர் இறுதியாக சென்ற நாட்டு வரை சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே சரியாக ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு தான் எதுவுமே ரெக்கார்ட் ஆகவில்லை. ஆனால் ஏன் அரவிந்த் டி சில்வா அவருடைய வீட்டில் எதுவுமே ரெக்கார்ட் ஆவது இல்லை, சிசிடிவி கேமராக்கள் எதுவுமே ரெக்கார்ட் ஆவது இல்லை என்பதை ஏன் இந்த ஊழியருக்கு சொல்லவில்லை? ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இவரை வரவழைத்து அதை சரி செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. அதன் என்ன காரணம், அதையும் தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே இது இப்படி இருக்க சிசிடிவி கேமராக்கள் 2024 ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது என்பதை தான் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரவிந்த் டி சில்வா பக்கம். அதற்கான என்ன காரணம் என்பதை டிவிஆர் இப்பொழுது அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கு விசாரணைகள் பரிசோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டதும் அது சம்பந்தமான உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நீதிமன்றத்தில் இவர்கள் தான் சாட்சி வழங்கியிருந்தார்கள். இது சம்பந்தமாக 19-20 இலக்க சாட்சியாளர்கள் இன்று ஒன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை. நான் தான் கூறினேனே, ஜனாதிபதி சட்டத்தரணியும் அதே போல் அவருடைய அசிஸ்டன்ட் இருவருமே சட்டத்தரணிகள் இருவருமே இன்று முன்னிலையாகவில்லை. அப்போது தான் விசாரணை அதிகாரிகள் மெதுவாக நீதவான் அவர்களிடம் அருகில் சென்று, அதாவது அருகில் என்று அவர் மேலே இருப்பார், இவர்கள் அந்த மேசைக்கு கீழே இருப்பார்கள், சத்தம் கேட்காமல் மெதுவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை, நாங்கள் சென்று அழைத்தோம், ஆனாலும் அழைப்பு விடுக்கப்பட்டாலும் இவர்கள் குறிப்பிட்டார்கள், நீதிமன்றத்திலிருந்து அழைப்பானை கடிதம் வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் நீதிமன்றத்திற்கு வருவோம், போலீசாருடைய அழைப்பானைக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் என்பதை போல அந்த சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு நீதவான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், இதுவரை இந்த வழக்கிலே 17-18 சாட்சியாளர்கள் சாட்சி வழங்கியிருக்கிறார்கள். நான் அழைப்பானை விடுத்து அவர்கள் வந்தார்கள். போலீசார் விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட சாட்சியாளர்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுக்கிறீர்கள், அழைப்பானை விடுக்கிறீர்கள், அதற்கமே தான் சாட்சியாளர்கள் இங்கு வந்து இந்த கூட்டில் நின்று சாட்சி வழங்கினார்கள். இவர்களுக்கு மாத்திரம் என்ன விசேடமாக நான் அழைப்பானை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது? இல்லை, மீண்டும் நீங்கள் அழைப்பு விடுங்கள், அவர்கள் வர வேண்டும். அப்படியும் அவர்கள் வருகை தராவிட்டால் எழுத்து மூலமாக நீங்கள் நீதிமன்றத்திற்கு அறிவியுங்கள், அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நீதவான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது இவர்களுக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட ஒரு பரபரப்பான பேசு பொருளான ஒரு வழக்கு விசாரணை, ஒரு மரண விசாரணை. இதற்கு உடனடியாக உண்மைகள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி சட்டத்தரணி இவருக்கும் அவருடைய உதவியாளரான ஏனைய சட்டத்தரணிக்கும் வருகை தர முடியாது என்று குறிப்பிட்டதாகத்தான் மெதுவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் நீதவான் அவர்கள் ஏன் சத்தமாக பேசுங்கள், விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை, சத்தமாக பேசுங்கள் என்றதும் அவர்கள் கொஞ்சம் சத்தமாக, அதிக அளவாக கொஞ்சம் சத்தமாக மெல்லமாக அந்த விடயத்தை சொன்னதும் அது எல்லோருடைய காதுகளுக்கும் விஷயம் வெளிவந்துவிட்டது, இதுதான் காரணம் என்று. ஆகவே அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இது எப்படியோ அடுத்த வழக்கு விசாரணை மீண்டும் 29ஆம் தேதி, இன்று 26ஆம் தேதி, இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. 3ஆம் நாள் 29ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அன்றைய தினம் 19 மற்றும் 20ஆம் இலக்க சாட்சியாளர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணியும் அவருடைய உதவியாளரும் முன்னிலையாக வேண்டும்.
முன்னிலையாகாவிட்டால் அவர்களுக்கு நீதிமன்றத்தால் அழைப்பாணை செல்லுமா இல்லை என்பதை அது அன்றைய தினம் பார்த்துக் கொள்ளலாம். அதே போல் அதற்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் தான் சாட்சி வழங்குவார்கள். அன்றைய தினம் இதைவிட இன்னும் மேலும் சுவாரஸ்யமான பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே இதுதான் இன்று வழக்கு விசாரணையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பேசப்பட்ட, வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மிக முக்கியமாக iPhone 16 FBI-க்கு செல்ல போகின்றது. கபிலனுடைய போன் FBI திணைக்களத்துக்கு சென்று அவர்களுடைய விசாரணையிலே அவர்கள் தான் இதை அன்லாக் செய்ய போகின்றார்கள். அன்லாக் செய்து அதற்கின்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து இலங்கையின் விசாரணை அதிகாரிகளுக்கு கொடுத்தவுடன் அதன் பிறகு அது இன்னும் ஒரு பாதையிலே அந்த விசாரணைகள் செல்லும். அவை தொடர்ந்தும் பரபரப்பாகத்தான் இருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணை மிகவும் மர்மமாக இருக்கின்றது, பரபரப்பாக இருக்கின்றது. தொடர்ந்தும் இதன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள். உங்களுக்காகவே இந்த வழக்கு விசாரணையின் உண்மை தன்மைகள் எல்லாம் சேகரித்துக் கொண்டு வழங்க நானும் தயாராக இருக்கின்றேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.